இஸ்ரேல் மீது நேற்றிரவு சுமார் 400 ஏவுகணைகளை வீசி ஈரான் அதிரடி தாக்குதலை தொடுத்தது. இதில் இஸ்ரேலின் பல முக்கிய பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் கடந்த ஓராண்டாகவே நிலவி வரும் பதற்றத்தை மேலும் மோசமாக்கும் வகையில் தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலை நோக்கி டஜன் கணக்கான ஏவுகணைகளை ஏவியதாக ஈரானின் புரட்சிகர காவல்படை உறுதிப்படுத்தும் அறிக்கையை ஈரானின் அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. ஜூலை மாதம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் மற்றும் கடந்த வெள்ளிக்கிழமை ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டதற்கும் பாலஸ்தீன மற்றும் லெபனான் மக்கள் கொல்லப்பட்டதற்கும் பதிலடியாக இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த தாக்குதலில் இதுவரை எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு பகுதிகளை விட்டு வெளியேறலாம் என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். பாலஸ்தீன மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இருப்பினும் இந்த மோதலில் ஈரான் உள்ளே வரவில்லை. ஆனால் ஈரானில் உள்ள ஆதரவு அமைப்பான ஹிஸ்புல்லா இஸ்ரேல் மீது அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வந்தது. இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக கடந்த சில தினங்களாக லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்தது. எனவே அதற்கு பதிலடி கொடுக்கத்தான் தற்போது ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறுகின்றார்கள். மேலும் இஸ்ரேலை பதம் பார்த்த ஏவுகணைகள் அனைத்தும் ஹைப்பர்சோனிக் வகையை சார்ந்தது என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒளியை விட 50 மடங்கு வேகத்தில் இந்த ஏவுகணைகள் தாக்குமாம். இதனை இடைமறித்து அழிப்பது சாத்தியமில்லை. இதனால் இஸ்ரேலில் தற்போது உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் மீது பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்தினார்கள். இந்த கொடூர தாக்குதலில் ஒரே நாளில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள். இதனால் பொங்கி எழுந்த இஸ்ரேல் காசாவில் உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகளை ஒழிக்க போர் தொடுத்தது. தற்போது வரை போர் நடந்து கொண்டுதான் உள்ளது. இந்த தாக்குதலில் பாலஸ்தீனத்தின் காசா உள்ளிட்ட பகுதிகளில் 40,000க்கும் மேற்பட்டோர் இதுவரை பலியாகியுள்ளார்கள். இதற்கிடையே காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேலின் அண்டை நாடான லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் ராக்கெட் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக லெபனானில் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் பயன்படுத்திய பேஜர்களும் வாக்கி டாக்கிகளும் வெடித்து சிதறியது. இந்த தாக்குதலின் பின்னால் இஸ்ரேல் இருப்பதாக நம்பப்படுகிறது. அண்மையில் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லாவை இஸ்ரேல் கொன்றது. கடும் கோபமடைந்த ஈரான் தற்போது இஸ்ரேல் மீது நேரடியாக போரில் குதித்துள்ளது. இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் 400க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி நேற்று இரவு அதிரடியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா மரணத்திற்கு பழிவாங்க இந்த தாக்குதலை துவங்கியுள்ளதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு மேலே ஏராளமான ஏவுகணைகள் பறந்து செல்லும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள ஒரு வீடியோவில் ஈரான் பெரும் தவறை செய்துவிட்டது, தவறுக்கான விலையை ஈரான் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த போரில் அமெரிக்காவும் இறங்கும் என்று தெரிகிறது. இதனால் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயும் போர் வெடிக்கும் அபாயம் உள்ளது. அப்படி அமெரிக்கா நேரடியாக களமிறங்கினால் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் நேரடியாக போரில் இறங்கினால் இந்த உலகம் கற்பனைக்கும் எட்டாத விளைவுகளை சந்திக்கும் என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. அதே போல அதிகப்படியான போர் பதற்றம் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை சுமார் 4% மேல் உயர்ந்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை வீசி தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஈரானின் தலைநகரில் மக்கள் வீதியில் இறங்கி கொண்டாடி உள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.